take their place as a free and independent dominion in the British Commonwealth of Nations. India's first premier urges the order where everyone ran one march down Delhi's Kingsway, Pakistan are dangerously divided. Pageant of the past. Laid out his difficult job. As Lord Mountbatten said, peace reinforcement. இந்தியாவுக்கு 1947 ஃப்ரீடம் கொடுத்த பிறகு இந்தியா இந்த ஃப்ரீடத்தை வச்சுக்கொண்டு தூக்கி பிரிட்டிஷர் கொடுத்துட்டு போல பிரிட்டிஷோட சட்டத்தின் கீழே தான் இந்தியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியால பல சேஞ்சஸ் வந்துச்சு. அதுல மேஜரான சேஞ்சஸ் பத்தி இந்த ஒரு வீடியோ நம்ம பேசலாம். இந்தியாவுக்குன்னு தனி சட்டத்தை கொண்டு வரணும்னு 1949 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்குன்னு அரசியல் சட்டங்களை கொண்டு வராங்க. அந்த சட்டங்கள் தான் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இந்தியா மக்களோட அடிப்படை உரிமையாக கொடுக்கப்படுது. இந்தியா குடியரசு ஆகிறதுக்கு முன்னாடி 1947 இருந்து 1949 இந்த இடைப்பட்ட காலத்துல இந்தியால நிறைய மன்னர்கள் வந்து அவங்களுக்கு சொந்தமான ராஜ்யங்களை பிரிட்டிஷ் இந்தியாவை கீழே வர்றதுக்கு மறுத்தாங்க. அப்போ துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையிலான ராணுவத்தை வச்சு சேர மறுத்த நிறைய ராஜ்யங்களை கிட்டத்தட்ட 582 ராஜ்யங்களை இந்தியா கீழே கொண்டு வந்தாங்க. அப்படி இணைக்கப்பட்ட ராஜ்யங்கள்ல 1956 மக்கள் பேசும் மொழிகள் அடிப்படையில பல மாநிலங்களாக இந்தியா வந்து பிரிக்கப்பட்டது. என்னதான் இந்த காலகட்டத்துல அப்ப இருந்த மன்னர்கள் வந்து ராஜ்யத்தை இந்தியா கீழே கொடுத்தாலும் 1971 முன்னாடி அந்த மன்னர் குடும்பங்களுக்கு இந்திய அரசு வந்து சில சலுகைகள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. 1971 அப்புறம் அதனால ரத்து பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியால நம்ம நாட்டுல இருந்த நிறைய வளங்களை வந்து அதாவது பருத்தி, அரிசி, மசாலா, தங்கம், இரும்பு இது எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருக்கிற பிரிட்டிஷ் நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அங்க சேல்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்தியால கொண்டு வந்து மிச்சம் மீது எல்லாத்தையுமே வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு நம்ம நாடு வந்து இன்னொரு நாடு கீழே அடிமையா இருக்கக்கூடாதுன்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மாதிரி விவசாயம் பண்ணாங்க. கல்வி, அறிவியல் இது எல்லாத்தையுமே முன்னேற்றத்துக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியால இரும்பு நிறைய இருக்கிறதுனால எஃகு ஆலைகளை உருவாக்குனாங்க. 1960 இருந்து 1970 இந்த இடைப்பட்ட காலத்துல இந்தியால கோதுமை மற்றும் அரிசியோட உற்பத்தி வந்து விவசாயத்துல ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இதனால மக்கள் வந்து ஒரு பசுமை புரட்சியே பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1991 பிறகுதான் இந்தியால வந்து வெளிநாட்டோட முதலீடு உள்ள வருது. சில தனியார் நிறுவனங்கள் வந்து இந்தியால வந்து அவங்க நிறுவனங்களை நிறுவ ஆரம்பிச்சாங்க. 2000 காலகட்டத்துல தான் இந்தியாவுக்குள்ள டிஜிட்டல் எக்கானமியே உள்ள வருது. அதாவது நம்ம யூஸ் பண்ற யூபிஐல இருந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏஐ டெக்னாலஜி வரையுமே எல்லாமே வளர்ந்துகிட்டே வருது. சோ இந்த வீடியோ மூலமா இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு அரசியல் ரீதியா என்னென்ன சேஞ்சஸ் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தினச்செய்தியில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.